ஹாய் சார், நான் அப்துல் நாசர். நான் பிக்மே கரியர் கைடன்ஸ் கவுன்சிலர் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு பேட்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி போயிட்டுருக்கேன். நம்ம இப்போ வந்துட்டு தேர்ட் அசைன்மெண்ட் கனவு சீரீஸோடைய ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். கனவு சீரீஸ்ன்றது அனந்த விகடனில் சுரேஷ் சம்பந்தம்ன்ற ஒரு சார் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் பற்றி தெரிவிக்கிறாங்க. அதில் உள்ள கரியர் ஆப்ஷன்ஸ் பற்றி கரியர் கைடன்ஸ் கவுன்சிலர் நம்ம பேச போகிறோம். இப்போ நான் அதில் பேச போகிறது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக். என்னுடைய விருதுநகர் டிஸ்ட்ரிக். நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சவுத் தமிழ்நாட்டில் சவுத் சைடில் உள்ள ஒரு மண்டலத்தில் உள்ள டிஸ்ட்ரிக், மதுரை மண்டலத்தில் உள்ள ஒரு மாவட்டம். அது வந்து பாரம்பரியம், கல்ச்சுரல்ஸ் எல்லாத்துலேயும் சிறந்து வழங்கி அதோட படிப்பு, இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். பர்டிகுலராக மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர் போன்ற பல நிறுவனங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ரோல்ஸு, பிஸ்னஸ் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு, ஃபயர் ஒர்க் இண்டஸ்ட்ரீஸு, சிவகாசியை பேஸ் பண்ணி பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பற்றி பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் பருப்பு வகைகள், எண்ணெய் தாதுக்கள், விவசாயம், பூ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் பண்ணுறது, அதை கொள்முதல் பண்ணி வியாபாரம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் சோர்ஸு. இதுக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இதுக்கான படிப்புகள் வந்து சார்ந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது அக்ரிகல்ச்சர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் வந்து இது ஹார்டிகல்ச்சர், அக்ரி பிஸ்னஸ் இதெல்லாம் பிஎஸ்சியில் ஹார்ன்ஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் டிப்ளமோ கோர்ஸஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். இதில் விருதுநகர் வந்து ஃபுட் ப்ராசஸிங்கில் என்ன பங்கு வகிக்குது அப்படின்னா முறுக்கு, சேவு, ஜீரணி அப்படின்னு சீனி மிட்டாய்னு சொல்லுவாங்க, அது இதெல்லாம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சேவு, சீவல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் அப்படின்னா கொள்முதல் பண்ணி வியாபாரமே தானே வியாபாரம் பண்ணுறது, கடைகளுக்கு போய் போடுறது, இது வந்து பிஸ்னஸ். இதை வந்து படித்து இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியர் ஆகலாம், மேனேஜர் ஆகலாம். இதுக்கான படிப்பு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் பக்கத்தில் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற காலேஜில் ஏசிடி கேம்பஸ் சொல்லுவோம், அங்கே வந்து ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. பிஎஸ்ஜி காலேஜ் கோயம்புத்தூரில் ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இதுக்குன்னு தனி ஒரு இன்ஸ்டியூட்டே இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே படிக்கலாம். அடுத்து வந்து டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஊர் அருப்புக்கோட்டை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி வந்துட்டு ரொம்ப பாவடித்தோப்பு அப்படின்ற ஒரு பகுதியில் வந்துட்டு புளியம்பட்டி பாவடித்தோப்புன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி வந்து ரொம்ப ஃபேமஸ். என்னுடைய ஊர், அது நம்ம படங்களில் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100ஆம் நம்பர் கைத்தறி சேலைகள்லாம் நெய்வாங்க. இதுக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா அவங்களே நெஞ்சு விற்கிறது. அப்புறம் படித்து கரியர் வைஸ் போகணும் அப்படின்னா எங்கள் ஊர்லேயும் வந்து பாலிடெக்னிக் இருக்குது, நான் அங்கே தான் படித்தேன். நான் சிவில் படித்தேன், ஆனால் நம்ம காலேஜில் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் டிப்ளமோ இருக்குது. அப்புறம் அழகப்பா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது. இதை வந்து படித்து கரியருக்கு கொண்டு போகிறக்கான வழி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்னு பார்த்தோம்னா சிவகாசி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஊர். அங்கே வந்து தொழில் முனைவோர் எல்லாமே இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸு, மேட்ச் பாக்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் பிரிண்டிங் அண்டு பேக்கேஜிங் இருக்குது. இது ரெண்டுமே காமனாக பார்த்தோன்னா பிரிண்டிங்கில் தான் வரும், மேட்ச் பாக்ஸோடைய இது எல்லாமே. இது வந்து எல்லாருமே தனித்தனியாக தொழில் பண்ணுறாங்க, வேலையும் பார்க்குறாங்க. இதுக்கு படிப்பு வந்து என்ன பார்த்திங்கன்னா சிவகாசிலேயே வந்து அரசு கணேசன் பாலிடெக்னிக், அப்புறம் சிவகாசி இன்ஸ்டியூட் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜின்னு இருக்குது, அங்கே வந்து டிப்ளமோ பிரிண்டிங் டெக்னாலஜி இருக்குது. அப்புறம் சென்னையில் வந்து சிஇஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜின்ட்டு பிடெக் இருக்குது. தேங்க்யூ.